ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி, TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.086% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.48% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐ நெட் பையர்ஸாக இருக்காங்க. 3907.64 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 3311.55 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.43% ரெட்லையும், நாஸ்டாக் 0.47% ரெட்லையும், டவ் ஜோன்ஸ் 1.01% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் எஸ்டர்டே ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வேறு ஃப்ரைடே. நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்தியன் ஏடிஆர் ஆன இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.66% க்ரீன்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 1% ரெட்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 1.93% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.82% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.49% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஃபோன்பே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் கம்பெனியான இவங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் போட போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். ஸோ திஸ் மீன்ஸ் தே பிளான் டு செல் டு பப்ளிக்கு ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவங்க செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக ஃபோன்பே வந்து ரிஜிஸ்டர்ட் கம்பெனி இன் சிங்கப்பூராக இருந்தது. பட் ஆனால் டிசம்பர் 2022 அப்புறம் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸை சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு மாற்றிருக்காங்க. கொட்டக் மஹிந்திரா பேங்க் February 20 எஸ்டர்டே அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வியோமேஷ் கபாசின்றவங்கள கொட்டக் மஹிந்திரா பிரைம் லிமிட்டட்லேருந்து கொட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு மாற்றிருக்காங்க. MD அண்ட் CEO ஆஃப் ஹெட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கன்சியூமர் பேங்க்குக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொட்டக் மஹிந்திரா பேங்க்கில் இந்த பிரான்ச்சுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கொட்டக் மஹிந்திரா பிரைம் லிமிட்டடோட MD அண்ட் CEOவை வேறு ஒருத்தவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷாருக் டோடிவாலான்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க கன்சூமர் ப்ராடக்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கல் ஃபினான்சிங் கண்டினியூஸாக சக்ஸஸாக நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க கொட்டக் மஹிந்திரா பேங்க். இந்தியா அண்ட் US எனர்ஜி டீல், அதாவது இந்தியா டு இன்க்ரீஸ் ஆயில் அண்ட் LNG இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஃப்ரம் US கிட்டேருந்து. ஸோ மோடி ட்ரம்ப் மீட்டிங் February 13 நடந்ததில் அதில் இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ இம்போர்ட் பில்லை நம்ம வந்து ஒரு குட் ப்ரைஸ்க்கு கொடுக்குற வரைக்கும் எந்த ஒரு ரைஸும் இருக்காது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக மிடில் ஈஸ்ட்டுக்கிட்டேருந்து நம்ம வாங்குறத குறைச்சிக்கிட்டு US, ரஷ்யா, லாட்டின் அமெரிக்காங்கிற அவங்களெல்லாம் நம்ம சப்ளையர்ஸாக ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்தியா. ஸோ இது மூலமாக இந்தியா LNG இம்போர்ட்ஸ் ஃப்ரம் US கிட்டேருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ யார்கிட்டேருந்து வாங்க போகிற மாரி சொல்லியிருக்காங்கன்னா சென்னேரி எனர்ஜின்றவங்க கிட்ட தான் வாங்க போகிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இந்தியா அண்ட் US ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், சப்ளையும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ டேரிஃப் ஆன் ஆட்டோ ஃபார்மா செமிகண்டக்டர்ஸ். ஸோ நியூ டேரிஃப்லாம் போட்டிருக்காங்களா ஆட்டோ ஃபார்மா செமிகண்டக்டர்ஸ்லாம். இது ஓவர் $400 பில்லியன் இன் ட்ரேட் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சைனா, கனடா, மெக்சிகோ எல்லாமே இதுக்கு இம்பேக்ட் ஆகும். பட் இந்தியா, இஸ்ரேல், மலேசியா, கொரியா, ஜெர்மனி அண்ட் ஜப்பான் வில் ஆல்சோ ஃபீல் திஸ் எஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக சைனா, கனடா, மெக்சிகோலாம் மெயினாக அஃபெக்ட் ஆகும். அதோட எஃபெக்ட் வந்து நமக்கும் அந்த தாக்கம் இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்ட்மேன் சாக் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளோபல் டேரிஃப் வார் வந்து இந்த வேர்ல்டு GDP க்ரோத்தை வந்து ரெடியூஸ் பண்ணும், 0.6% ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் அந்த டேரிஃப் ஃபேஸ் ஆச்சுன்னா, இந்தியாவுக்கும் அந்த டேரிஃப் வந்துச்சுன்னா அவங்களோட GDP க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ட்ராப் பை 0.1 to 0.3% வரைக்கும் ட்ராப் ஆகலாம். ஸோ இந்தியா, சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து வேர் த பிக்கஸ்ட் மெடிசின் சப்ளையர்ஸோ டு USA. ஸோ நம்மளும் பிக்கஸ்ட் மெடிசின் சப்ளையர்ஸ் தான் USக்கு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த பர்டிகுலர் பார்ட்டில் இந்தியா மெயினாக அஃபெக்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. NSDL பிளான்ஸ் 3000 crore IPO பிளான் பண்ணுறாங்க. பை நெக்ஸ்ட் மந்த் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டியூஷன், ஸோ இதெல்லாம் நிறையா ப்ராசஸ் இருக்குது இது வெளிவரத்துக்கு. ஸோ அந்த மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டியூஷன்றது அந்த ப்ராசஸை இட் நீட்ஸ் மல்டிபிள் அப்ரூவல்ஸ்லாம் தேவைப்படுது மார்க்கெட் கிட்டேருந்து. ஸோ பியாண்ட் டிராஃப்ட் ப்ராஸ்பெக்டஸ்க்கு அதையும் தாண்டி நிறையா அப்ரூவல் தேவைப்படுது. அதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் வருவோம்னு சொல்லியிருக்காங்க IPO NSDL. கூகுள் இந்தியாவில் அவங்க ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, பிளான் போட்டிருக்காங்க. ஸோ கூகுள் சீஸ் இந்தியா இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் பிளேஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ
$10 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இட் ஹேஸ் ஒன்லி 5 ஸ்டோர்ஸ் தான் யூஎஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து பிக்சல் ஃபோன்ஸ், வாட்சஸ், ஏர்பட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுள் வாண்ட்ஸ் டு ஆப்பிளோட ஸ்ட்ராட்டஜியும் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 500+ ஸ்டோர் வேர்ல்டு வைடில் அவங்க வச்சுருக்காங்க அண்ட் ஏன் பில்லியன்ஸாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதுமாரி நாங்களும் நிறைய இடத்துல ஸ்டோர் ஓப்பன் பண்ணலான் இருக்கோம். ஸோ ஃபைனலாக இந்தியாவில் அவங்க லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. நியூ டெல்லி அண்ட் மும்பை தான் எங்களோட ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் கூகுள். மார்க்கெட் கரெக்ஷன் இப்போ கொஞ்சம் நாளாக நடந்துகிட்ருக்கு, நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு டாப் மிட் கேப் ஃபண்ட் மேனேஜரான பங்கஜ் டிபர்வால்ன்றவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ட்ராப் இன் ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் ஓவர் வேல்யூஷனாக இருந்தது. இப்போ அதெல்லாம் நல்லா ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு குட் டைம் டு இன்வெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ரொம்ப எக்ஸஸாக இருந்தது பாஸ்டில், இப்போ எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. ஸோ ஃபேர் ப்ரைஸில் சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. பட் பர்டிகுலராக என்னென்ன ஸ்டாக்ஸ்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை March 4 வந்து ரிவ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான மீட்டிங் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட மீட்டிங் March 4 நடக்க போகுது. ஸோ அதில் ஃபினான்ஸ் சர்வீஸ் செக்ரட்டரி எம் நாகராஜுன்றவங்க சேர்பர்சனாக இருப்பாங்க இந்த மீட்டிங்கை ஹேண்டில் பண்ணுறதுல. ஸோ இதில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்கன்னா, பேங்க் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஸ்கீம்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ இன்க்ளூடிங் வந்தினி ஸோ இந்த ஸ்கீமையும் பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறதா இருக்காங்க. ஸோ இது என்ன ஒரு ஸ்கீம்னா, இது வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுற ஸ்கீம். இது கொலாட்ரல் ஃப்ரீனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இதையும் அடமானம் வைக்காமல், அதாவது ப்ராப்பர்ட்டி அவங்கக்கிட்ட இருக்கட்டும், கோல்டு இருக்கட்டும், இல்லை எனி ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் கொலாட்ரல் இதெல்லாம் எதுவுமே அடமானம் வைக்காமல், ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதாவது தெரு வியாபாரிகள் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களோட பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த கொலாட்ரல் ஃப்ரீன்றதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி மெயினாக அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. யூனியன் பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மீட்டிங் இதான் இப்போ நடக்க போகுது டு டிஸ்கஸ் ரிவ்யூ ஆஃப் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், ஸோ இப்போ ரூல்ஸ் வந்து அப்டேட் பண்ணாங்கல்ல, அதாவது நியூ இன்கம் டேக்ஸ் ரூல் 2025 கொண்டு வந்தாங்களே, ஸோ அந்த நியூ இன்கம் டேக்ஸ் ரூலை அப்டேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓல்டு இந்த இதுவும் கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி கரெக்டாக அந்த ஈக்குவல் பாயிண்ட்ஸை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒர்க் ப்ராசஸ் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. April 1, 2026 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பண்ணுறது மூலமாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், எல்லா டேக்ஸும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதாவது சீக்கிரமாக புரிஞ்சுக்கிற மாரி இருக்கும், சிம்பிள் அண்ட் கிளியர் கட்டாக இதுதான் இந்த பாயிண்ட்டுன்ற மாரி இருக்கும். ஸோ டேக்ஸ் பேயர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏசியா பசிபிக் க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆகும்னு சொல்லிட்டு மூடி அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க ஜிடிபி க்ரோத் ஏசியா பசிபிக் கண்ட்ரிஸ்க்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 4% ஜிடிபி க்ரோத் ட்ராப் ஆகும் in 2024 சொல்லியிருக்காங்க. in 2025 3.7% கம்மியாகும், 2026 3.5% கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் க்ரோத்தும் டிக்ளைன் ஆகும். ஸோ எக்ஸ்பெக்டட் டு ஸ்லோ ஃப்ரம் 6.6% in 2024 ஜிடிபி க்ரோத் சொல்லியிருக்காங்க. அது வந்து 2025 6.4% கம்மியாகும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்தர் அப்கமிங் இயர்ஸ்லேயும் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசன் ஃபார் ஸ்லோ டவுன்னா இந்த ட்ரேட் டென்ஷன், இது நமக்குலே தெரியும். ரீசன் ஃபார் ஸ்லோ டவுன்னா இந்த ட்ரேட் டென்ஷன், நியூ டேரிஃப்ஸு அண்ட் பாலிசி சேஞ்சஸ்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குளோபலில் ரொம்ப வீக்கராக இருக்குது டிமாண்ட்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் தான் மெயின் காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் குட் ஹர்ட் க்ரோத் அக்ராஸ் ஏசியா பசிபிக் அஃபெக்டிங் எக்ஸ்போர்ட் அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை மெயினாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அக்ராஸ் ஏசியா பசிபிக்கில் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் அதோட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியும் தான் மெயினாக அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க மோடி. இந்தியா க்ரோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரீமியம் எலக்ட்ரிக் கார்ஸ். ஸோ இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா லவ்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ டாட்டா, எம்ஜி மோட்டார்ஸ்க்கெல்லாம் அதெல்லாம் தாண்டி லக்ஸரி பிராண்ட்ஸை எல்லோரும் விரும்புகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2024 பார்த்திங்கன்னா 9354 EVs வந்து சோல் பண்ணியிருக்காங்க. அதில் 6.6% மட்டும் பார்த்திங்கன்னா ஓவர் 20 lakh rupeesக்கு எபோவ் வாங்கியிருக்காங்க லக்ஸரி கார்ஸை. ஸோ டாப் ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சைனீஸ் BYD, BMW, மெர்ச்சன்டைஸ் பென்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ டெஸ்லா இந்தியாவில் என்டர் ஆகிறாங்க. ஸோ ஹைரிங் ஸ்டாஃபையும் அவங்க எடுக்கிறாங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க. நம்ம 2 days பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெல்லி அண்ட் மும்பையில் ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. லக்ஸரி EV சேல்ஸ் வந்து
2 இயர்ஸில் ட்ரிபிள் டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 2.3%லேருந்து 6.6% டோட்டல் இவி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுலேயும் லக்ஸரி பிராண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவி வந்து இந்தியாவில் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓவராலாக. டாடா ஸ்டீல் அக்வயர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 191 crore ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் டாடா ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடில். ஸோ எவ்வளோக்குன்னா $300 million சொல்லியிருக்காங்க. இந்த டாடா ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அதாவது TSHPன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு ஆர்ம் சொல்லியிருக்காங்க ஃபார் ஹோம் ஆஃப் க்ரோன் ஸ்டீல் ஜெயின். டாடா ஸ்டீலோட ஒரு சப்சிடரி தான், சிங்கப்பூர் பேஸ்டு ஆர்ம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க 191 crore. ஸோ சாரி எகெயின் தான் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. ஹச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட்டாக சேல் பண்ணியிருக்காங்க 100% ஈக்விட்டி ஸ்டேக். இது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ரிவாரி பைபாஸ் ப்ரைவேட் லிமிட்டடில். இது வந்து ஹைவேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஃபார் டோட்டல் கன்சிடரேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 133.03 crore சேல் பண்ணியிருக்காங்க. தாமஸ் குக் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏஐ பிளாட்ஃபார்ம் துருன்றதை லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபார் கார்ப்பரேட் ட்ராவல்ஸ்க்கு தான் இது முதல்ல யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாமஸ் குக்குன்றது எஸ்ஓடிசி ட்ராவல், ஃபேர்ஃபாக்ஸ் டிஜிட்டல் சர்வீசஸ், எல்டிஐ மைண்ட்ரி வாய்ஸிங், ஸோ இவங்க எல்லாம் கொலாபரேட் பண்ணி தான் இந்த துருன்றதை பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 20 லாங்குவேஜஸில் இருக்கும், இன்க்ளூடிங் ஹிந்தி, மராத்தி, தமிழ், தெலுங்கு, ஸ்பானிஷ், ஜெர்மன், க்ரீக் அண்ட் போர்ச்சுகீஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு $10.6 billion இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் அதாவது 2030 இது USD அதாவது $20 billion க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு தாமஸ் குக் சொல்லியிருக்காங்க. ONGC ஆயில் இன்க்ரீஸ் ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன் பை 60% இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஹையில். யாரோட ஹெல்ப் மூலமானா பிரிட்டிஷ் பெட்ரோலியம்னு இருக்குது. ஸோ அவங்களோட இது ஒரு UK பேஸ்டு கம்பெனி. ஸோ அவங்க மூலமாக தான் நாங்கள் இதை அச்சீவ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் டீமாக இந்த ஒர்க்கை மார்ச் 2025 ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. NSDL அண்ட் CDSL மும்பையில் எஸ்டர்டே ஒரு ஈவெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிஃபைட் இன்வெஸ்டர் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு டு ப்ரொவைட் கன்சாலிடேட்டட் டேட்டா டு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றத ஒரு இது மெயின் தீமாக வச்சுட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா MyEC அப்படின்றது தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ CDSL வந்து MyECன்றதும் ஸ்பீட் ஈன்றது NSDLும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இன்வெஸ்டர்ஸ்க்கு கன்சாலிடேட்டட் வியூ ஆஃப் ஃபினான்ஷியல் டேட்டா கிடைக்கும். ஸோ இன்க்ளூடிங் ஷேர் ஹோல்டிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இந்த பிளாட்ஃபார்மில் ஈஸியாக அவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு NSDL அண்ட் CDSL எஸ்டர்டே லான்ச் பண்ணியிருக்காங்க. FTSE அதாவது ஃபினான்ஷியல் டைம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது ஒரு குளோபல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ். ஸோ நியர்லி 10 கம்பெனிஸை ஆட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 361 வேம் ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ளூ ஸ்டார் ஆட் பண்ணியிருக்காங்க, ஃபோர்டிஸ் ஹெல்த் கேரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் இது ஆட் பண்ணது மூலமாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா 60 மில்லியனும் தாண்டி அவங்க அதாவது பணம் உள்ளார வரும்னு எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் ஆப்பர் இண்டஸ்ட்ரீஸ் BSEக்கு $76 million வந்து க்ளோஸ் டு தட் உள்ளார வரும்னு எதிர்பார்க்குறாங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், குருசில், கெய்ன்ஸ்டெக், ப்ரீமியர் எனர்ஜிஸ் அண்ட் இண்டஸ் இன் பேங்க்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. சில இதுக்கு மட்டும் இவங்க எதிர்பார்க்குற அந்த இதையும் சொல்லியிருக்காங்க. $30 million எதிர்பார்க்குறாங்க ஃபார் இண்டஸ் இன் பேங்க்குக்கு பணம் உள்ளார வரும்னு சொல்லிட்டு. செபி கன்சிடரிங் ஃபாஸ்ட் ட்ராக் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஃபாலோ ஆன் ஆஃபர்ஸ், அதாவது பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு நிறுவனத்தினால் ஒரு கூடுதல் பங்கை வெளியிடுவதற்கான ஒரு முறை இது. அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் ஃபாலோ ஆன் ஆஃபர்ஸ்ன்றது ஏற்கனவே அது லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ கூடுதலாக எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஷேர் வந்து சேல்ஸ் பண்ணுறது தான் அந்த ஃபாலோ ஆன் ஆஃபர்ஸ்ன்றது. ஸோ இதுக்கு இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஃப்ரேம் ஒர்க் இதை வந்து ஈஸியாக எப்படி செயல்படுத்துறதுன்றதுக்கான ஒரு இது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதில் இருக்குன்னா பை REITs அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. இதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. செபி வந்து பப்ளிக் கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணலாமான்னு மார்ச் 13 அவங்க எதிர்பார்க்குறாங்க பப்ளிக் கமெண்ட்ஸ். அப்படி நல்லதாக வந்ததுன்னா ஸோ எய்ம்ஸ் டு சிம்பிளிஃபை த ஃபண்ட் ரைசிங் பை REITs அண்ட் இன்வைட்டிஸ். ஸோ அப்படி வந்துச்சுன்னா இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறத ஃபண்ட் ரைசிங் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபாஸ்டராக மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இது சிம்பிளிஃபை பண்ணுறதுனால. ஸோ இதுக்கான பப்ளிக் கமெண்ட்ஸ் மார்ச் 13 நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செபி சொல்லியிருக்காங்க.
ஹிராந்தினி குரூப் அண்டு கிரிசாலா டெவலப்பர்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பில்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க 105 ஏக்கர் டவுன்ஷிப் இன் பூனேல. ஸோ யார் மூலமாக இது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் கொலீஸ். இவங்க வந்து இந்தியாவில் இருக்காங்க, பட் ஆனால் லிஸ்டட் கம்பெனி கிடையாது. பட் நாஸ்டாக் டொரண்டோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்டான கம்பெனிஸ். இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த 2 குரூப்புக்கு 105 ஏக்கர் டவுன்ஷிப் இன் பூனேல ஒர்க் பண்ணுறதுக்காக. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BEL ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு 1292 crore ஆர்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இதோட மேஜர் கான்ட்ராக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1034 crore சொல்லியிருக்காங்க ஃபார் சப்ளை ஆஃப் சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோஸ் அண்ட் டேட்டா கம்யூனிகேஷன் டெர்மினல்ஸ் டு இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக. அடிஷ்னலாக BEL வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 258 crore சொல்லியிருக்காங்க. ஸோ வேரிஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கான ஆர்டர். டோட்டலாக இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் எவ்வளோ ஆர்டர்ஸ் அக்குமுலேட் பண்ணியிருக்காங்கன்னா அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 13,147 crore சொல்லியிருக்காங்க BEL. பர்மன் குரூப் டோட்டல் கண்ட்ரோலை கையில் எடுத்திருக்காங்க ரிலிகர் என்டர்பிரைசஸ் லிமிட்டடோட டோட்டல் கண்ட்ரோலை. ஸோ இது மூலமாக தே ஒர்க் டுகெதர் டு பிளான் லீடர்ஷிப் அண்ட் போர்ட் டூ வந்து லீடர்ஷிப்பை அவங்க எடுத்திருக்காங்க. போர்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ராட்டஜியும் அவங்க நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வச்சுருக்கிற ஸ்ட்ராட்டஜியை நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க லாங் டேர்ம் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பர்மன் குரூப். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பர்கர் பெயின்ஸை ரிமூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க F&O செக்மெண்ட்லேருந்து எஃபெக்டிவ் ஃப்ரம் April 25 அது இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அது இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ February, March, April 2025 அப் டு April 2025 25th டேட் வரைக்கும் உள்ள கான்ட்ராக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்தந்த டேட்டில் அது எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அன்டில் த ரெஸ்பெக்டிவ் டேஸ் வரைக்கும் அது இருக்கும். ஆனால் April 2025க்கு அப்புறம் அது இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். CIE ஆட்டோமேட்டிவ் இந்தியா Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். ப்ராஃபிட் வந்து 1.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 5.8% டிக்ளைன் ஆகிருக்கு. வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க கம்பேரிசனுக்கு செக் பண்ணிக்கோங்க. சனோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர் இந்தியா Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசனில். அது மட்டும் இல்லாமல் 55 rupees டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 34.8% டிக்ளைன் ஆகிருக்கு. ரெவன்யூ இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசனில் 24% டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட் நல்லா கொடுக்கல, பட் ஆனால் அவங்க 55 rupees டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. Zen Technologies இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க $10 million இன் Zen Technologies USAல. ஸோ Zen USA எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 71,42,857 ஷேர்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ $1 அட் ஈச் ப்ரீமியம் ஆஃப் $0.4 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நாராயணா இதாலியா அவங்க ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து போட்டிருக்காங்க ஃபார் 1100 பெட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் தான் போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் நாராயணா ஹெல்த் சிட்டின்ற நேமில் இது பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 350 பெட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 900 crore சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ரேஷன் ஃபினான்ஷியல் இயர் 28-29 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. NTPC க்ரீன் எனர்ஜி MOU சைன் பண்ணியிருக்காங்க வித் பாரத் லைட் அண்ட் பவரோட டு கிவ் ஆஸ்லேட்டிங் க்ரீன் எனர்ஜி அப்ஜெக்டிவ்ஸ்லாம் அது மூலமாக அச்சீவ் பண்ணுவோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் கார்பன் நியூட்ரல் எக்கனாமியும் நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அமர் ராஜா எனர்ஜி வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணல இன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃபெக்டிவ் ஃப்ரம் February 28 அது வந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எதனால் இவங்க இன்க்ளூட் பண்ணலன்னா ஸோ ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணல F&O ட்ரேடிங்கில் அமர் ராஜா எனர்ஜியை. சிப்லா ஃபைனல் அப்ரூவலாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க US FDA கிட்டேருந்து ஒரு நியூ ட்ரக்குக்கான அப்ரூவல். அதோட நேம் பார்த்தீங்கன்னா நிலோட்டினிப் கேப்சூல்ட்டு. ஸோ வேரியஸ் MGCல கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ இதுக்கான அப்ரூவல் US FDA கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ஃபினான்ஷியல் இயர் 25-26 லான்ச் பண்ணப்படும் USலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ USA அது மட்டும் இல்லாமல் கரண்ட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அனலிஸ்ட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சப்சிடரி கம்பெனியான சைடெக் லேப்ஸ். ஸோ சிப்லாவோட சப்சிடரி கம்பெனியான சைடெக் லேப்ஸ் நேவி மும்பையில் பண்ணியிருக்காங்க. February 18 20 இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. 2 அப்சர்வேஷன் இன் ஃபார்ம் 483 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 அப்சர்வேஷன் இன் ஃபார்ம் 483 கொடுத்துருக்காங்க சிப்லாவோட சப்சிடரியான சைடெக் லேப்ஸ்க்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.